நீயே தேர்ந்தெடு. காலம் வரை அதில் பயணிக்கப் போவது நீதான். ஒரு நாளில் பூத்த பூ அதே நாளில் மறையும். பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்துக் கொண்டே வாழ வேண்டும் என்று. ரசித்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. ரசனை இல்லாமல் வாழ்வது அடைக்கப்படாத சிறைச்சாலை. நேரம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே உண்மையான முட்டாள். முட்களுக்கு நடுவேதான் வாழ்க்கை என்றாலும் வாடும் வரை சிரித்துக் கொண்டே இருக்கின்றன ரோஜா மலர்கள். வெற்றி பெற்றவர்கள் என்பது தோல்வி அடையாதவர்கள் அல்ல, தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிடாதவர்கள். தோல்வி என்பது மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பாகும். இந்த முறை மிகவும் புத்திசாலித்தனமாக. உனக்கு ஒரு நிகழ்வு சவாலாக இல்லை எனில் அது உன்னை மாற்றக்கூடியது அல்ல. உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை, நீதான் தவற விடுகிறாய். சொற்கள் வெறும் நீர்க்குமிழ்கள், ஆனால் செயல்கள்தான் தங்க துளிகள். உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் தட்டிவிட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் மறவாதே. உண்மையான வார்த்தைகள் எப்பொழுதும் அழகாக இருப்பது இல்லை, அழகான வார்த்தைகள் எப்பொழுதும் உண்மையாக இருப்பது இல்லை. எந்த உறவாக இருந்தாலும் எல்லைகள் அறிந்து கொண்டு தொல்லைகள் இல்லாமல் தொலைவாகவே இருந்தால் உறவுகள் எப்போதும் இனிக்கும். பலருக்கு நாம் எதிரியாக தெரிவது நம் கையில் இல்லை, ஆனால் அவர்களை எதிரியாக நினைக்காமல் இருக்கும் தன்மை நம் கையில் தான் இருக்கிறது. கடந்து போக கற்றுக்கொள்ள மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கு நியாயங்கள் தேடிக்கொண்டு இருந்தால் நிம்மதி இருக்காது. இருக்கும் வரை அன்பாய் இருப்போம், ஆறுதல் சொல்வோம், இருப்பதை பகிர்வோம் என்று மற்றவர்களுக்கு நாளை நமக்கு. துரோகம் என்பது மிருகங்களிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை, ஆனால் மனித உருவத்தில் அலையும் பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. பின்னால் இருந்து ஒருவனால் நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ அவனை விட ஏதோ ஒன்றின் முன்னால் இருக்கிறாய் என்று. மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம். தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். பசித்த வயிறு, பணமில்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது. உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. உனக்கும் வெற்றிக்கும் குறுக்கே நிற்பது உன்னால் முடியாது என்று உனக்கு நீயே சொல்லும் பொய்தான். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையல்ல. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் மதிக்கத் தொடங்குவான். பல நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றன. பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலையை தட்டி கொடுப்பது மட்டும்தான். உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை. கண்ணின் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருக்காதே. எதுவும் தெரியாது என்று தெளிவாக இரு. கடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் பக்கத்தை மட்டும் திறப்பு, புத்தகத்தை மூடாதே. நீ விழும்போது முதலில் உதவி செய்பவன் ஏற்கனவே அந்த வலியை உணர்ந்தவனாக இருப்பான். தன்னை அதி புத்திசாலியாக எண்ணுவதே மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய பலவீனம். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. சோகம் எனும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது, ஆனால் உங்கள் தலையில் கூடு கட்டி வாழ்வதை தவிர்க்கலாம். தட்டி பறிப்பவர்களையும் தட்டி கொடுப்பவர்களையும் அடையாளம் கண்டால் போதும், வாழ்க்கையை வென்றுவிடலாம். நம்பியவர்கள் கைவிடலாம், ஆனால் உன் நம்பிக்கை கைவிடாதே. சில நேரங்களில் நீ எழுதப் போகும் தேர்வு விடை தெரியாத கேள்விகளுக்கு அல்ல, விடையில்லாத கேள்விகளுக்கு. அதில் நீ எழுதுவதே பதில். கைகளை கட்டிருக்கும் கயிறுதானே அவிழ்ந்து விழாது, அதை அறுத்து வீசியேறி. அடுத்தவர்களின் தேவைக்காக வாழ்வதை விட அடுத்தவர்கள் தேடும்படி வாழ். தேடல் நிறைந்த பாதையில்
தேவையற்றவைகள் குறுக்கிடத்தான் செய்யும். எல்லாவற்றையும் தாண்டி செல்ல வேண்டும் என்பதே உனக்கு விதிக்கப்பட்ட கடமை. சாதாரண வாழ்க்கையை வாழ உனக்கு அனுமதி இல்லை. பொழுதுபோக்கியே வாழ்வாய் கொண்டால் அனுதினமும் உனக்கு தொல்லை. எண்ணெயும் தண்ணீரும் திரவப் பொருள் என்றாலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காது, கலக்கவும் முடியாது. நிழலில் வாழ்பவர்கள் வாழட்டும், நீ நிஜத்தில் வாழ். இதயம் துடிக்கும் துடிப்பும் இமைகள் துடிக்கும் துடிப்பும் ஒன்றல்ல. உனக்காக துடிக்கும் இதயங்களும் உண்டு, தனக்காக நடிக்கும் இதயமற்றவர்களும் உண்டு. புரிந்து செயல்படு. உன் அறிவு உனக்கு அரியதாக இருந்தாலும் அதற்கு அறியாமையே மேல். சில விஷயங்களில் முட்டாளாயிரு. ஏனென்றால் சில நேரங்களில் உன் மனவலிக்கு காரணம் ஒரு சிலரை பற்றி நீ அறிந்து கொள்வது. நீ காற்று என்றால் கடந்து செல், நீர் என்றால் கரைத்து விட்டு செல், நிலம் என்றால் பொறுத்திரு, நெருப்பு என்றால் அணையாமல் காத்திரு. கண்களை இமைகளுக்கு காத்தாலும் சில தூசிகள் விழத்தான் செய்யும். அதுபோலதான் உன் நம்பிக்கையும் சில தூசிகள் விழும். மனம் தளர்ந்து விடாதே. நாவை திருப்திப்படுத்த நீ உண்ணும் உணவு உன் சாவை நிச்சயப்படுத்தும். உன் வாழ்வில் அனைத்தும் உதிப்பதும் முதிர்வதும் உன் சிந்தனையில் மட்டுமே. சில ஏமாற்றங்கள் புதுவித மாற்றம் நிச்சயப்படுத்தவும். நிலையில்லாத வாழ்வில் நிலையில்லாத போது பிரச்சனைகள் மட்டுமே. அர்த்தமற்ற சீரிய சிந்தனை என்றாலும் அது உன் வாழ்வை சீர்குலைக்கும். எண்ணும் எண்ணங்களிலும் சிந்திக்கும் சிந்தனைகளிலும் கவனத்தோடு இரு. மற்றவர்கள் அவர்கள் காரியங்களில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். இங்கு மாற வேண்டியது நீயே. உனது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை குறித்து நீ யோசிக்கும் ஒவ்வொரு கணத்திலும் தவணை முறையில் உன் நிம்மதியும் அமைதியும் பறிபோகும். மாறாத எதுவும் வாழ்வில் உயர்வை காணாது. புரிந்து கொள்ளும் உறவுகளை விட்டு பிரியாதே. பிரிந்து சென்ற உறவுகளை என்றும் எண்ணி வருந்தாதே. குழம்பிய நீரும் மனமும் தெளிவடையும். காத்திருந்தால் அந்த தெளிவு பறிபோகும். தேவையற்றவர்களை எதிர்பார்த்திருந்தால் உன் தேடலும் உனக்கான தேவையிலும் தெளிவாயிரு. எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே. பிறகு தன்மானம் இழப்பாய். வாழ்வில் சில நிகழ்வுகள் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைகளை புரிந்தாலும் பிரச்சனை. தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு. அமைதியான மனதில் இருந்துதான் நிம்மதி பிறக்கிறது. ஒரு மனிதன் அமைதியாக இருந்தால் அவனால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். நமது உடலுக்கு தேவைப்படும் சிறந்த சிகிச்சை அமைதியான மனமே. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருந்து விடுங்கள். காலம் அதனை தீர்த்துவிடும். பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவு மருந்து, எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி. அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகி விட மாட்டான். அமைதியாயிருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. அமைதி உள்ளே இருக்கிறது, அதை வெளியில் தேட வேண்டியது இல்லை. மற்றவர்கள் உங்களை மதிக்காத போது, நாம் நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றும் போது, வெற்றியின் பாதையில் பயணிக்கும் போது அமைதியாக இரு. நமக்கு எதிராக சதித்திட்டம் நடக்கும் போது, உன் மீது குற்றங்களை அள்ளி குவிக்கும் போது, ஒருவர் உன்னை தூற்றும் போது அமைதியாக இரு. அமைதியாக இருந்து அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றி ஆராய வேண்டும். வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் யார் ஒருவர் அமைதியாக இருக்கின்றானோ அவர்தான் வாழ்க்கையின் வெற்றியாளர். அமைதி என்பது முட்டாள்தனம் இல்லை. வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது அறிவாளி பயன்படுத்தும் சிறந்த ஆயுதம். உங்கள் உள்ளே பாருங்கள், உங்கள் இதயத்தை கேளுங்கள். நீங்கள் உள்குரலை கேட்காவிட்டால் உங்களுக்கு அமைதி கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினைப்பது நடக்காது. அவற்றிற்காக உங்கள் மன அமைதியை கெடுக்க வேண்டாம். நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதை அப்படியே ஏற்றுக்கொள். அவசரப்பட வேண்டாம். எதை செய்ய வேண்டுமோ அதை அமைதியாக செய்யுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உள்ள அமைதியை இழக்காதீர்கள். உங்களுக்குள் அமைதியை காண முடியாவிட்டால் அதை வேறு எங்கும் காண முடியாது. நீங்கள் செய்வதை சரியாக செய்துவிட்டு மற்றதை விட்டுவிடுவதுதான் உள்ள அமைதி. உங்கள் மனதில் வரும் எண்ணங்களின் வேகம் உங்கள் அமைதியை குலைக்கிறது. மனதில் எழும் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் அமைதிக்கு முதல் எதிரிகள். வெவ்வேறு சூழ்நிலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அமைதியை
அமைதியை காண்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் என்றென்றுடனும் செல்லுங்கள். வெறுப்பு எப்போதும் மனதில் எதிர்மறை எண்ணங்களை நிரப்புகிறது. இந்த வழியில் நீங்கள் அமைதியின் இலக்கை அடைய முடியாது. உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்களிடம் வேறு எதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உலகம் வழங்கக்கூடிய அனைத்தும் உங்களிடம் இருந்தாலும் செல்வம், அதிகாரம், மன அமைதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அமைதியை தேடுங்கள், மற்ற அனைத்தும் தானாகவே வரும். மற்றவர்களின் விவகாரங்களில் உங்கள் பொன்னான நேரத்தையோ அல்லது மன அமைதியையோ வீணாக்காதீர்கள். உங்களை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். எப்போதும் பேசுவதை தவிர்க்கவும். தேவைப்படும் போது மட்டும் சுருக்கமாக பேசவும். உண்மையான ஆறுதல் கோபத்தை எல்லாம் வெளியேற்றுவதில் இல்லை, அமைதியாக இருப்பதில் உள்ளது. பணக்காரர் ஆவதற்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. மன அமைதி இருந்தால் போதும். உங்கள் எதிரிகள், எதிர்மறைகள் மற்றும் உங்களை எப்போதும் ஒரு படி கீழே இழுக்க முயற்சிக்கும் நபர்களிடமிருந்து விலகி இருங்கள். எதிர்மறையான நபர்கள் உங்கள் ஆற்றலை மாசுபடுத்தி உங்கள் அமைதியை சீர்குலைப்பார்கள். நம்பிக்கையுடன் உலகை பார்க்கும் நபர்களை தேடுங்கள். உங்களை ஊக்குவித்து உங்களை மகிழ்ச்சியட செய்து உங்களுக்கு மன அமைதியை தரும். மெதுவாக நடந்தாலும் நிதானமாக நடந்தால் நீங்கள் எதிர்பார்க்காதது கூட உங்களுக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்தால் எல்லாவற்றையும் எளிதாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். மற்றவர்களை புகழ்ந்து பேசுங்கள், அது அவர்களுக்கு மன அமைதியை தரும். மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள், அது உங்களுக்கு நிம்மதியை தராது. தவிர்க்க முடியாதது ஏற்றுக்கொள்வதன் மூலமும் நம் ஆசைகளை அடக்குவதன் மூலமும் மட்டுமே அமைதி கிடைக்கும். உள் அமைதி இருந்தால் எதுவும் சாத்தியம். அமைதியாக இருப்பது ஒருவரின் உயர்ந்த சாதனை. மனதை வெல்ல முடிந்தால் உலகையே வெல்லலாம். வாழ்க்கை என்பது நாணயம் போன்றது. இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இருபக்கம். பள்ளியில் கற்ற பாடத்தை விட வாழ்க்கையே அதிகமான பாடங்களை நமக்கு கற்றுத் தந்துள்ளது. தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனிதனும் வெற்றியை அதிக தூரம் சுமக்க முடியாது என்பதை நினைவில் கொள். வாழ்க்கையில் தட்டி கொடுத்தவர்களையும் தட்டி விட்டவர்களையும் என்று மறவாதே. மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று வாழாதே. பெற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று வாடு. அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். வாழ்க்கையில் ஒருவன் அதிக சொத்து சேர்த்து வைப்பதை விட நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதே சிறந்தது. உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தொலைக்கலாம், ஆனால் உன் கனவை மட்டும் தொலைத்து விடாதே. அதன் வழி ஆயுள் வரை நீடிக்கும். இன்று என்பது நமக்கு சொந்தமான நாள், நாளை என்பது நமக்கு சொந்தமில்லை. அதனால் இன்றை நமக்கு பிடித்தது போல் வாழ்வோம். போட்டி, பொறாமை, வஞ்சகம் எதுவும் இன்றி. வாழ்க்கையின் இறுதியில் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது நீ உயிருடன் இருக்கும் பொழுது சம்பாதிக்க வேண்டியது பணம் அல்ல, நல்ல மனிதர்களின் மனங்களே என்று புரிந்தும் தவிர்க்க முடியவில்லை நிழல். உலக வாழ்க்கையை பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவிப்பாய். நீ மட்டும் இங்கே துன்பப்படவில்லை, உன்னை சுற்றியுள்ள உயிர்கள் அனைத்துமே கடுமையாக போராடி கொண்டுதான் இருக்கின்றன தன் அன்றாட வாழ்க்கையை வாழ. இதன் மீதும் அளவு கடந்த பற்றை வளர்த்து கொள்ளாதே. அது எப்போது வேண்டுமானாலும் உன்னை விட்டு பிரிந்து போகலாம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே வாழ்க்கையில் வறுமை என்பது கண்களுக்கு தெரியாமல் ஓடி போகும். நம்மிடத்தில் இல்லாததை தேடுவதும் இருப்பதை தொலைப்பதும் நமக்கு வாடிக்கைதான். நம்மிடத்தில் இருப்பதே போதும் என்று யாரும் தன் ஆசைகளை நிறுத்துவது கிடையாது. நீ எதை கொண்டு வந்தாய் தொலைப்பதற்கு? நீ எதை இழந்து விட்டாய் நீ வருந்துவதற்கு? நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை, எதையும் கொண்டு போவதும் கிடையாது. புகழின் உச்சியில் இருக்கும்போது பழையதை உதாசீனம் படுத்தாதே. எப்போது வேண்டுமானாலும் உன் நிலைமை இறங்கலாம் என்பதை நினைவில் கொள். எல்லோருக்கும் எல்லாமும் தான் நினைப்பது போலவே நடப்பது கிடையாது. நமக்கு கிடைப்பது வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொள்ள வேண்டும். நேற்றைய வாழ்வை மறந்துவிடு, இன்றைய வாழ்வை இனிதாக மாற்ற பழகிக்கொள். எல்லாம் சரியாகிவிடும் காலப்போக்கில். நம் ஆசைகள் அனைத்தும் கிடைத்து விட்டது என்றாலும் மற்றொருவரின் மீது நம் ஆசைகள் முளைத்து விடுகின்றது. இதுவே போதும் என்று யாரும் நிறுத்திக் கொள்வது கிடையாது. அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இதுவே. நம் உறவுகளை மறந்து நம் உணர்வுகளை தொலைத்து நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் இங்கே? ஒன்றுமே இல்லாத நமது நிழல் வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் இங்கே பார்த்து பார்த்து சென்றாலும் நம் கண்களுக்கு தெரியாத சில துயரங்கள் நம்மை
தடுக்கி விழ வைக்கிறது. அதை எதிர்கொண்டு நடப்பது சிறந்தது. இங்கே பார்க்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஏதாவது தினமும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்காக பயந்து நின்று தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது கிடையாது. நமக்கு என்றையாவது ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது பல உயிர்கள். இங்கே வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் இருந்து பார்க்காதீர்கள், அதை அருகில் சென்று பாருங்கள். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று உங்களுக்கு தோன்றிவிடும். உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் எல்லாம் அது காலப்போக்கில் காணாமல் சென்றுவிடும். அதற்குள் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நம் வாழ்க்கையை நாமே சரி செய்து கொள்ளலாம். யாரையும் நம்பி நாம் இங்கே பிறக்கவில்லை. பிறரோடு போட்டி போட்டுக் கொண்டு நமது வாழ்க்கையும் தொலைத்து விடுகின்றோம். ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக சற்று சிந்தித்தோம் என்றால் இது ஒரு மாய வாழ்க்கை என்று உணர்வீர்கள். நம் கண்ணீரை நம் கைகளால் துடைத்துக் கொள்ளும் போதுதான் மனம் தெளிவான முடிவிற்கு வந்து விடுகின்றது. கரையும் மெழுகில் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும். ஒருவரின் போலியான வேஷம் பற்றி அறிய வேண்டுமா? ஒருமுறை பிரிவை சந்தித்து விடு. இந்த உலகில் உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம் அன்பு. இந்த உலகில் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்வது இன்னொருவர் மீது வைக்கும் நம்பிக்கை. ஒரு பொய்யின் ஆழமே சிலரின் மேல் கொண்ட நம்பிக்கையை அழிக்க காரணமாகின்றது. பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான். சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புதான் சிலரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. கவலையை விடு. ஒரு சில உறவுகளின் உண்மை சுயரூபம் தெரிய வரும்போதுதான் புரிகிறது. இவர்களையா உயிருக்கு மேல் நம்பினோம் என்று. நம்மேல் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்க்க இருப்பது இல்லை. இந்த உலகில் எதிரிடம் தோற்றவனை விட நிழல் போல அருகில் இருந்து துரோகியிடம் தோற்றவனே அதிகம். வேண்டுமானால் எதிரியாய் கூட மாறிவிடுங்கள், ஆனால் துரோகியாக ஒரு நாளும் மாறிவிடாதீர்கள். இதயத்தை கொடுத்தாலும் துரோகி முதுகில் தான் குத்துவான். துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது, கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது. இதை ஆழ்ந்து யோசித்தால் பல உண்மைகள் புரியும். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது. தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு நிகரானது. நடுத்தெருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத மனது சிலருக்கு இருக்கிறது. துரோகம் கத்தியை போன்றது. மற்றவரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும், தன்னை குத்தும் போதுதான் கொடூரமாக இருக்கும். குற்றத்தை மன்னித்து விடலாம், ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது. உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் 1000 முறை திரும்பி வரலாம், ஆனால் ஒரு முறை கூட திரும்பி வரப்போவது இல்லை. துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை, நம்பிக்கையின் இறப்பிடம் துரோகம். நம்பி வந்தோரை நம்ப வைத்து துரோகம் செய்தால் கல்லும் கரைந்து போகும். கடவுள் இல்லை என்று நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டான் என்று புலம்பாதே. நீ வைக்கும் நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது. ஒரு போலியான உறவு என்பது மாறு வேடத்தில் உள்ள எதிரி. கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏன் இன்னொரு முகத்தை உண்டாக்குகிறீர்கள்? வார்த்தைகளால் வர்ண பூசி அலங்கரித்து போலி அன்பு காட்டும் சில உறவுகளும் உண்டு. உரிமையோடு உண்மை அன்பு காட்டும் சில உறவுகளும் உண்டு. இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின்பு அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. பணம் உலகத்தையும் பல உறவுகளையும் திரும்பி பார்க்க வைக்கின்றது. எல்லா பக்கமும் உறவுகள் கசக்கும் போது மனதிற்கு பிடித்தவரிடம்தான் மனம் தேடி வருகின்றது. அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் வதைக்கும் போது வாழ்க்கை வெறுத்துதான் போகின்றது. எதிரியை கூட நம்பு, ஆனால் உறவுகளை நம்பாதே. காரணம், எதிரி கொடுக்கும் வலியை விட உறவுகள் கொடுக்கும் வலியே கொடுமையானது. என்னதான் உரிமை என்று நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள். சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்கின்றன.
வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடம் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். போலி மனிதர்கள் தங்களை பற்றி மட்டும்தான் அக்கறை காட்டுவார்கள். எனவே கவனமாக இருங்கள். ஒருபோதும் யாரையும் நம்பாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எப்போது உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது. உண்மையானவர்கள் யார், போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களிடம் இருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். அதுதான் உங்கள் வாழ்விற்கு நல்லது. போலி உறவுகள் என்றும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வார்கள். அவரிடம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவனுக்கு வாழ்க்கையில் புரிதல் கிடைக்கும். மரணமும் மரணித்து போக நோயும் மரணமும் தேவையில்லை. ஏமாற்றமும் சில நம்பிக்கை துரோகமும் போதும். போலியான வாக்குறுதிகள் நம்பிக்கை துரோகத்தின் மறுவடிவம். ஒரு அன்பும் ஒரு துரோகமும் போதும் வாழ்க்கையை உணர்த்திவிட. நேர்மையாக வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்று புரிந்துவிடும். முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவது இல்லை. முகமறிந்த உறவுகள் தான் அதிகம் குத்துகிறார்கள். துரோகம் எனும் கத்தியினால் தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். போராட்டங்களில் நிற்பதில் பெரிய ஆபத்து நமக்கு எதிரில் நிற்பவர்கள் அல்ல, நம் பின்னால் நிற்கும் துரோகிகள். துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள் தான் மிக சிறந்த துரோகிகள். துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாய் வரலாறு உண்டு. ஆனால் துரோகித்தவர் ஒருவர் கூட நல்லாய் வாழ்ந்ததாய் எந்த சரித்திரமும் இல்லை. வாழ்விற்கும் மரணத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகின்றார்கள். இந்த உலகில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம். எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் முளைக்காத இடங்கள் இரண்டுதான். ஒன்று தாயின் மடி, இரண்டு இறைவனின் அடி. யாரையும் நம்பி வாழாதே. தன் தேவைக்காக மட்டுமே உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும் உலகம். தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய். இங்கே கேட்டு அங்கே சொல்லும், அங்கே கேட்டு இங்கே சொல்வதும் உறவுகளின் இயற்கை. பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தப்பு இல்லை. மற்றவரை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவதுதான் தப்பு. பாசம் ஒன்றும் இல்லை என்றால் வேஷம் ஒன்று தேவைப்படும் வாழ்க்கை வாழ்வதற்கு. யார் யாரோ வந்து போகும் வாழ்வில் சிலர் தந்து போகும் அன்பு என்னும் வேஷம் கலைந்து போகும்போதுதான் தெரிகிறது என் இதயம் இரும்பு அல்ல மெழுகு என்று. இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர்கள் அதிகம். பாசம் குறைவு, வேஷம் அதிகம். யாசகமாய் கேட்டாலும் கிடைப்பது இல்லை. சில உறவுகளின் உண்மையான அன்பு. உண்மையாக வாழ எந்த வேஷமும் தேவையில்லை. பொய்யாக வாழத்தான் 1000 வேஷம் போட வேண்டியதாக இருக்கு. பார்க்கும் உறவுகள் எல்லாமே உனக்கு சொந்தம் இல்லை. பழகிப்பார், பாதி வேஷம் என்று உனக்கே புரியும். உண்மையான உறவுக்கு விட்டு கொடுங்கள். ஏனெனில் அது பாசம். உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பவர்களை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அது வேஷம். சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகிறது. மதிக்கெட்ட மனதுக்கு தான் தெரியவில்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. உனக்காக என்று வீணாக்கியது என் நேரத்தை மட்டுமல்ல என் வாழ்க்கையும் தான். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம். வேஷம் இல்லாத உண்மையான அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யானால் உலகில் அதைவிட கூடிய நோய் வேறெதுவும் கிடையாது. ஏமாற்றம் கண்ட பின்புதான் சிலரது அன்பு போலி என்பதை உணர்கின்றோம். பழகும் வரை தெரியாது, பழகிய பின் தான்
தெரிய வருகிறது பாசத்தின் வேஷம்.